கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடாத சூழ்நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் அதிகாரபூர்வமாக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. கர்நாடக மாநில அரசுக்கு எதிராக தமிழகத்தின் சார்பாக புதிய வழக்கு தற்போது தொடரப்பட்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள அந்த வழக்கில் கர்நாடக மாநில அணைகளில் 77.53 டிஎம்சி தண்ணீர் இருப்பு உள்ள நிலையில் 26.954 டிஎம்சி தண்ணீரை விகிதாச்சாரப்படி திறந்து விட வேண்டும் என்றும் 15 நாட்களுக்கு 3500 கனஅடி தண்ணீரை காவிரி மேலாண்மை ஆணையமும் காவிரி ஒழுங்காற்று குழுவும் திறந்து விட வேண்டும் என உத்தரவிட்டிருந்தும் கர்நாடக அரசு இதுவரை திறந்து விடவில்லை. ஆனால் கர்நாடக மாநில அணைகளில் 77.53 டிஎம்சி தண்ணீர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விகிதாச்சாரப்படி தமிழகத்திற்கான தண்ணீர் அளவை முறையாக திறந்து விட வேண்டும் என வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. கர்நாடக மாநில அரசு தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டிய தண்ணீரை இதுவரை திறந்துவிடவில்லை என்பதால் அந்த தண்ணீரை உடனடியாக திறந்துவிட வேண்டும், அதற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என கோரி தமிழக முதலமைச்சர் விஜய் தரப்பில் தமிழக அரசு சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. விகிதாச்சார அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய அந்த 26.954 டிஎம்சி கிடைக்க வேண்டும். ஆனால் இப்போது அளித்துள்ள உத்தரவின்படி 4.53 டிஎம்சி தண்ணீர் மட்டுமே தமிழகத்திற்கு திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையமும் காவிரி ஒழுங்காற்று குழுவும் உத்தரவிட்டிருக்கிறது. அதையும் திறந்துவிடவில்லை கர்நாடக மாநில அரசு என்பதால் உச்சநீதிமன்றம் உடனடியாக தமிழகத்திற்கான தண்ணீரை திறந்துவிட உத்தரவிட கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான காவிரி பிரச்சனையில் ஒரு மிக முக்கியமான திருப்பமாக தமிழக அரசு முதன்முறையாக புதிய அரசு முதலமைச்சர் விஜய் தலைமையில் பொறுப்பேற்ற பிறகு கர்நாடக மாநில அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடரப்பட்டிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தமிழக வெற்றி கழக அரசில் கூட்டணியாக இருக்கும் காங்கிரஸ் கட்சிதான் கர்நாடக மாநிலத்தில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு தண்ணீரை பெற்றுத் தருவதற்கான முயற்சியில் முதலமைச்சர் விஜய் ஒரு முன்னுதாரண முயற்சியாக அவரே நேரடியாக பெங்களூருக்கு சென்று தமிழகத்திற்கான தண்ணீரை கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இருப்பதாக கூறப்பட்டது. ஆனால் அவர் வரவேண்டாம், பதற்றமான சூழ்நிலை நிலவி இருப்பதால் தமிழக அரசு இப்போது நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தில் தமிழகத்திற்கான தண்ணீரை கர்நாடக மாநில அரசு உடனடியாக திறந்துவிட கோரி இந்த வழக்கு தமிழ்நாட்டு அரசு சார்பில் இப்போது தொடரப்பட்டிருக்கிறது. இது காவிரி நதிநீர் பிரச்சனையில் காவிரி மேலாண்மை ஆணையமும் காவிரி நதிநீர் ஒழுங்காற்று குழுவும் பிறப்பித்த உத்தரவின்படி 3500 டிஎம்சி தண்ணீரை 15 நாட்களுக்கு 3500 கனஅடி தண்ணீரை 15 நாட்களுக்கு திறந்து விடாததை கண்டித்தும் மற்றும் தமிழகத்திற்கான தண்ணீரை திறந்துவிட கர்நாடக மாநில அரசை வலியுறுத்தியும் உச்சநீதிமன்றத்தில் உத்தரவிட கோரி இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது.